கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். இந்த சாயந்தர நேரத்தில் தேவ சமூகத்தில் உங்களை பார்க்கறதுக்காக மிகவும் சந்தோஷப்படுறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆவலாக இருக்கிறீங்க? பிரைஸ் காட். ஆமென். மத்தேயு 28ஆம் அதிகாரம், நேரடியாக வசனத்துக்குள்ளே போகலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம், அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களை நோக்கி என்ன சொல்லுகிறார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை குறித்து நாம் கொஞ்சம் படிச்சுக்க வேண்டியது இருக்கு. அதிகாரம் என்றால் நம்மளுக்கு பைபிளில் நிறைய அதிகாரம் இருக்குன்னு தெரியும், நம்ம வீட்டில் நிறைய அதிகாரம் இருக்குன்னு தெரியும், அது எல்லாருக்கும் தெரியும் தானே? ஆமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை குறித்து இங்கே பேசுகிறார். அதிகாரம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து சில காரியங்கள் பார்க்க போகிறோம். அதிகாரத்தை குறித்த 4 கோட்பாடுகள் இருக்கு. இது ஒரு பெரிய செய்தி. இது பேசினா தொடர்ந்து ஒரு 3 வாரங்கள் அப்படியாவது பேச வேண்டும். நான் இதோட அடுத்த மாதம் தான் உங்களை பார்ப்பேன். 3 வாரம் தொடர்ந்து பேசினாலே போன வாரம் என்ன கேட்டோம் ஞாபகம் இருக்காது. நான் இன்றைக்கி பேசிட்டு அடுத்த மாதம் வந்தால் கண்டிப்பாக நோட்டில் இருக்கும், எழுதி வச்சுருப்போம், ஆனால் மைண்டில் ஞாபகம் இருக்குமான்றது ரொம்ப டவுட்டு இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏற்கனவே, அதனால் அமைதியாக இருக்கிறீங்க. அதனால் நான் ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே நிறைய விஷயங்களை நான் பேச போகிறேன். மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், மிகவும் அவசியமான பிரயோஜனமான ஒரு காரியம். முதல்ல 4 கோட்பாடுகள், அது டீட்டெயிலுக்குள்ளே நான் போகிறதுக்கு இல்லை. 4 கோட்பாடுகள். அத்தாரிட்டி, 4 பிரின்சிபல்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி, அதாவது 4 பிரின்சிபல்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. அதிகாரத்தினுடைய 4 கோட்பாடுகள். ஆத்தர், அதுக்கு தமிழில் ஆத்தர் என்பது இல்லை. ஆத்தர்ன்றது யாருன்னா, இப்போ ஒரு ட்ரஸ்டுடைய ஆத்தர் அப்படின்னா அவர் தான் அதனுடைய துவக்கத்தை செய்தவர், அது துவக்கி வைக்கிறவர். அல்லது ஒரு புக்குடைய ஆத்தர்னா அந்த புக்கை எழுதினவர் அவர் தான். ஓகே, இப்போ இந்த வார்த்தைகளை வச்சு கொஞ்சம் நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை, அப்புறம் கெஸ் பண்ணலாம். எழுதி கொள்ளுங்க. ஸோ முதல் விஷயம் ஆத்தர். ரெண்டாவது அத்தாரிட்டி. ஆத்தர் கொண்டு வந்து கொடுக்கிற ஒன்று தான் அந்த அத்தாரிட்டி. மூன்றாவது ஆத்தரைசேஷன். ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்ட நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா? ஆத்தரைஸ்டு டீலர், உரிமை பெற்ற, அனுமதி பெற்ற ஒரு விற்பனையாளர். ஆத்தரைஸ்டு டீலர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் ஆத்தரைசேஷன். அதுக்கு யார் ஆத்தரைசேஷன் கொடுத்தது அப்படின்னு இருக்கும். ஆத்தரைஸ்டு டீலர்னா யார் இவங்களுக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்தாங்கன்னு இருக்கும் இல்லையா? அதுதான் ஆத்தரைசேஷன். மூன்றாவது. நாலாவது ஆத்தென்டிசிட்டி. ஓகே, இப்போ இதெல்லாம் ஆத்தென்டிசிட்டி. ஓகே, இப்போ இதெல்லாம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு நேரம் வந்துச்சுன்னு சொன்னால், நம்மளுக்கு சமயம் இருக்குன்னு சொன்னால், ஒரு டே ஃபுல் டே ஏதாவது இது வாய்ப்பெல்லாம் கிடச்சிதுன்னு சொன்னால் நம்ம இதை குறித்து தாராளமாக பேசுறதுக்கு பார்க்கலாம். ஓகே, வாழ்க்கையின் வெற்றிக்கு மிகவும் 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 அவசியமானவைகளில் ஒன்று சப்மிஷன் டு அத்தாரிட்டி. The key for successful life is submission to authority. அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுப்பது, கீழ்ப்படிவது வாழ்க்கையின் வெற்றிக்கு திறவுகோல்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்பும் பொழுது இந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்துகிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்த முடியாது. அதிகாரம் என்ற வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்த முடியாது. அதிகாரம் என்பது மிகவும் மிகவும் அற்புதமான, மிகவும் மிகவும் அவசியமான ஒன்று. இந்த தேசத்தில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அரசாங்கத்தில். அதுக்கு எல்லாத்துக்கும் அத்தாரிட்டிஸ் இருக்கிறாங்க. நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி இருப்பாங்க. நீங்கள் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா அதுக்குரிய அத்தாரிட்டி இருப்பாங்க. ஏர்போர்ட்டில் கஸ்டம்ஸ் துவான் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அப்படியே காவல்துறையில் அத்தாரிட்டிஸ் இருக்கு. அப்படியே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அத்தாரிட்டிஸ் இருக்கு. அப்படியே பல பகுதிகளில் அத்தாரிட்டிஸ் இருக்கு. அத்தாரிட்டிஸ் ஏன் தேவை? தேவன் தான் இவைகளை ஏற்படுத்துகிறார். ஏன் தேவை என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ அத்தாரிட்டி, அதிகாரம் என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சும்மா சொல்லிட்டு போல. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் மிகவும் முக்கியம் வாய்ந்தவைகள். எந்த விஷயமும் சும்மா அப்படி பேசிக்கிட்டு அப்படி போகல. அவர் ஒன்று பேசுகிறானால் அதில் ஏதோ இருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பூமியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இது எப்போ நடக்குது? மரித்து உயிர் தெழுந்த பிறகு பரமேறதுக்கு முன்னாடி நடக்குது. இதுக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறார். உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதகுமாரனாக வந்தபடினால தன்னுடைய தெய்வீக தன்மைகளை, பிரிவிலேஜஸை விட்டு கொடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாமே வெறுமையாக்கி அவர் தாழ்த்தினார். அதுவரைக்கும் ஆண்டவராகிய தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தார், தாழ்த்தினார், வெறுமையாக்கி இருந்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனித சாயலாயிருந்தார். ஆனால் அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்து, தன்னிலே அதிகாரம் இருந்தும் தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் விண்ணிலே விட்டுவிட்டு கடைசி மட்டும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல், ஆனால் திரும்பவும் ஆண்டவராகிய இயேசு அந்த அதிகாரத்தை எல்லாம் இப்பொழுது கையில் எடுத்து வைத்திருக்கிறார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறதுக்கு முன்னாடி சொல்லுகிறார், எப்பா நீ பார்த்த மாதிரி உலகத்தின் அதிபதி ஒருத்தன் வர்றான், என்கிட்ட ஒன்றும் இல்லை நான் சொல்லிட்டு போனேனே, இப்போ நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன்னு சொன்னால் நான் ஒன்றும் இல்லாதவன் இல்லை. நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன்னு சொன்னால் வெறுமையாக்கின நிலைமையில் இல்லை, மாறாக இப்பொழுது நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன்னு சொன்னால் வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் உள்ள நிலைமையில் நான் இருக்கிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தைரியமாய் புறப்பட்டு போங்கள், உலகம் எங்கும் போங்கள் என்று சொல்லுகிறார். பெரிய நம்பிக்கை இந்த சிஷ்யர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கொடுக்கிறார். இப்ப அதிகாரத்தில் என்னங்க நம்பிக்கை இருக்கு? இதான் ரொம்ப முக்கியம். ஒரு வேத பகுதி வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம். நான் சுருக்கமாக அந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் பேச போகிறேன், அதனால் வேகமாக நீங்களும் குறித்து கொள்ளுங்கள். உங்களுடைய குறிப்புகளுக்காக சந்தோஷப்படுறேன். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து நல்ல பழக்கத்தை வச்சுருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வீட்டுக்கு போய் படித்த பேப்பரை கிழிச்சு போட்டுறக்கூடாது. ஆமாம், வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். எனக்கு யாராவது தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுங்க. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து. இந்த பகுதி உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பகுதி. ஆனால் ஒருவேளை நீங்கள் இதில் பார்க்காத ஒரு விஷயத்தை ஒருவேளை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஓகே, வாசிங்க. திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஓகே, ஒவ்வொரு சம்பவத்தையும் அப்படியே நம்ம பார்த்துட்டு போகலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதி. திரும்பி வாசிக்கலாம் 5ஆம் வசனத்தை. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து. ஓகே, வருகிறது யார்? 100க்கு அதிபதி, ஒரு ரோமன் ஆபீசர், ஒரு செஞ்சுரியன் சொல்லலாம். 100க்கு 100 ஆளுக்கு ஒரு அதிபதி, ஒரு ரோம அதிகாரி. இது ரோமருடைய ஆளுகை, ரோம அதிகாரி.
ஓகே, இந்த நேரத்தில் இந்த அதிகாரி இயேசுவின் இடத்துல வந்து என்ன சொல்றான்? ஆண்டவரே, இங்கே போட்டிருக்கு, he came and pleaded with him. அவன் கெஞ்சி கேட்கிறான். கேட்கிறது யார்? அதிகாரி, ஒரு ரோமன் ஆபீசர், அதிகாரி. இயேசுவின் இடத்துல யூதர்கள் விசுவாசம் வைக்காத போது, ஆனால் அதிகாரத்தில் இருந்த ஒருவன் விசுவாசம் வைக்கிறான். அவன் வந்து அவரிடத்துல கெஞ்சி கேட்கிறான். he pleaded him, வந்து அவரை நோக்கி ஆண்டவரே. இந்த முதல் வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. he said Lord. அவன் முதல் வார்த்தை பயன்படுத்தினான், லார்ட். லார்ட் என்றால் என்ன அர்த்தம்? இவர் ஒரு அதிகாரி. அதிகாரி இயேசுவினிடத்துல வந்து அக்னாலேஜ் பண்ணிக்கிறான், லார்ட். லார்ட் என்ற வார்த்தை அடோனாய் என்ற வார்த்தை தான் லார்ட் என்ற வார்த்தை. யாவே என்று அழைப்பார்கள், யெகோவா தேவனை. ஒவ்வொரு தடவையும் இந்த தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது, எழுதும் பொழுது குறிப்பாக பயப்படுவாங்க ஜனங்க. அதாவது எழுதின அந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா, பரிசுத்தவான்கள் எழுதினாங்கல்ல வேதத்தை, எழுதும் போது ஒவ்வொரு தடவையும் அந்த யெகோவான்ற வார்த்தை வரும்போது அவங்க பயப்படுவாங்க. ஒருவரையும் போய் குளிச்சுட்டு வந்து ஒரு புதிய எழுதுகோள் எடுத்து அதில் எழுதிட்டு யாவே என்று எழுதிட்டு அதை உடச்சி போட்டுட்டு திரும்பி போய் குளிச்சுட்டு வந்து தான் அடுத்த பகுதி எழுதுவாங்க. அந்த நாமத்தை பற்றி சொல்றதுக்கு அவ்வளவும் பயம். அப்போ அந்த வார்த்தையை சொல்றதுக்கும் எழுதுறதுக்கும் அப்படி பயப்படுவாங்க. அதனால ஒவ்வொரு தடவையும் போயிட்டு அது எழுதுறவங்க குளிச்சுட்டு வந்து ஒரு புதிய எழுதுகோள் எடுத்து திருப்பி அந்த வார்த்தை யாவேன்னு மட்டும் எழுதிட்டு அதை உடச்சி போட்டுட்டு திரும்பி போய் குளிச்சுட்டு வந்து திருப்பியும் அடுத்த எழுதுகோள் எடுத்து மற்ற பகுதி எழுதுவாங்க. திரும்பி யாவேன்னு வந்துச்சுன்னா அதுதான் என்ன செய்யறது, ஒவ்வொரு தடவையும் இந்த பயத்தோடு செய்வாங்க. இதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க, அதுதான் அடோனாய். இந்த அடோனாய் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் லார்ட். லார்ட் என்றால் கர்த்தர் என்று சொல்கிறோம் இல்லையா, லேண்ட் லார்ட் என்று சொல்கிறோம் இல்லையா. லேண்ட் லார்ட்னு என்ன அர்த்தம்? நிலத்தின் சொந்தக்காரர், உரிமையாளர். லார்ட் என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? உரிமையாளர், என்னுடைய எஜமான், என்னுடைய மாஸ்டர், என்னுடைய உரிமையாளர், நான் அவருக்கு சொந்தமானவன் என்று பொருள். நீங்கள்லாம் எந்த அளவுக்கு அதை உணர்ந்து லார்ட்னு கூப்பிடுறீங்கன்னு தெரியாது. நான் இதை கற்றுக்கொண்ட போது நான் உணர்ந்து கூப்பிட ஆரம்பித்தேன். லார்ட், மை லார்ட், என்னுடைய எஜமான், நான் அவருடைய சர்வன்ட் அல்லது நான் அவருக்கு சொந்தமானவன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ரோமருடைய காலத்தில் மிகவும் மோசமாக தண்டிக்கப்பட்ட மோசமான ஒரு இடத்துல இருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு மோசமாக நடத்தப்பட்டார். ஆனால் அந்த ரோம குடிகளிலிருந்து அல்லது அந்த ரோம அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அதிகாரி ஆண்டவரை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து ஆண்டவரே என்றான். இதை நம்ம நிறைய தடவை வாசித்திருப்போம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வியாதி படுக்கையாக இருக்கிறான், இப்படி தானே வாசிச்சுட்டு போயிருப்போம். இதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு எத்தனை தடவை நம்ம யோசிச்சிருக்கிறோம். ஒரு ரோம அதிகாரி, இவன் அதிகாரி, இயேசுவை கூப்பிட்டு விட்டுருக்கலாம். இவன் 100க்கு அதிபதி. நடக்கிற சம்பவத்தை பாருங்க. இவன் இயேசு இடத்துல வந்து என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து. பேரலைஸ்ட், திமிர்வாதம் என்றால் பேரலைஸ்டு. ஓகே, என்னுடைய வேலைக்காரன் பேரலைஸ் ஆகி வீட்டுல கிடக்கிறான், கொடிய வேதனை படுகிறான், அவன் ரொம்ப வலி, கொடிய வேதனை, கொடிய வலியில அவன் அவதிப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு நல்ல கவனிங்க, இதான் நிலைமைன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். இது என்னது? ஆண்டவர் சொல்ற, நான் வந்து அவனை சுகமாக்கிறேன்ப்பா. ஆண்டவர் தேடி வருகிறான். அதுக்கு இவ்வளவுதான் சொல்றான். என்னுடைய வேலைக்காரன் கொடிய ஒரு வலியில துடிக்கிறான், தவிக்கிறான், அவன் பேரலைஸ்டாவும் ஆயிருக்கிறான். அப்படித்தானே சொன்னா? அவ்வளவுதானே இருக்கு. அவன் விஷயத்தை சொல்றான், கெஞ்சி கேட்கிறான், இந்த விஷயத்தை சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட கூட உன்னோட வீட்டுக்கு வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். I will come and heal him. நான் வந்து அவனை சுகமாக்குறேன், நான் சுகமாக்குறேன், சுகமாக்குறேன். இவன் கூப்பிட்டு அனுப்பியிருக்கலாம், இவன் கூப்பிட்டு அனுப்பல. இவன் தானா தேடி வருகிறான்.
அடுத்தது வந்த இடத்துல லார்ட் என்று அறிக்கை பண்ணுகிறான். அங்கேயே விளங்கிருச்சு, இவன் சாதாரண ஆள் இல்லை, இவனுடைய விசுவாசம் இருக்குன்றது அங்கேயே தேவனுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். சும்மா வரேன்னு சொல்லல, வந்த உடனே சொல்றான், அதிகாரத்தில் இருக்கவன் வந்து லார்ட்னு சொல்றான், ஆண்டவரேன்னு சொல்றான். ஆண்டவருக்கு தெரியும், சரி நான் வந்து சுகமாக்குறேன். அடுத்தது இவன் எப்படிப்பட்ட அதிகாரி என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன். இவன் எப்படிப்பட்ட அதிகாரி? எந்த அதிகாரிக்கு தன்னுடைய வேலைக்காரனுக்காக போய் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கணும்னு தோணும்? இன்னொரு வேலைக்காரனை கூப்பிட்டு அமைச்சிருக்கலாம். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். இவன் ஒரு அதிகாரியா இருந்து அவன் வேலைக்காரன். எத்தனை பேருக்கு அதிபதி? இவன் 100க்கு அதிபதி. இவன் கீழே வேலை சேவகர்கள் இருக்கிறாங்க. அவர்களை யாரையும் அனுப்பாம இவன் தாமே வருகிறான் இயேசுவின் இடத்துல. இப்ப ஆண்டவரும் சொல்றார், நான் கூட வருகிறேன். இப்போ அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 8ஆம் வசனம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, திரும்பியும் லார்ட், நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. I am not worthy, Lord. Lord, I am not worthy. ஆண்டவரே, நான் தகுதி இல்லை ஆண்டவரே என் வீட்டுக்கு வரதுக்கு. இவன் ஸ்டாப் பண்றான், ஆண்டவரே நீ வரவானா ஆண்டவரே, என் வீட்டுக்கு வர அளவுக்கு நான் தகுதி இல்லை, நான் 100க்கு அதிபதி தான் ஆண்டவரே, ஆனா உங்களுக்கு முன்னாடி எனக்கு தகுதி ஒன்றும் இல்லை. I am not worthy. என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அடேங்கப்பா, இவனுக்குள்ள ஒரு விசுவாசம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்பொழுது நீ ஒரு வார்த்தை சொன்னால் அப்பொழுது அந்த நேரம் என்னோட வேலைக்காரன் சொஸ்தமாவான். இது வரைக்கும் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா? இப்ப அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும். இப்போ ஆண்டவர் இடத்துல வந்துட்டான், கெஞ்சுகிறான் வேலைக்காரனுக்காக. ஆண்டவர் சொல்றார், நான் வந்து சுகமாக்குறேன். அவன் சொல்றான், ஆண்டவரே இல்லை, நீர் வரலாம் வேண்டாம், எனக்கு தகுதி இல்லை, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுதே அவன் பிழைச்சு கொள்வான். ஆண்டவரே நீ சொன்னா அது நடக்கும் ஆண்டவரே. விசுவாசத்தை அறிக்கை செய்துட்டான். இதுக்கப்புறம் ஆண்டவர் சுகம் கொடுத்து முடிச்சிருக்கலாம் தானே, இதோட இவனோட பேச்சு முடிச்சிருக்கலாம் தானே. ஆனா இவன் இன்னும் பேச்சை நிறுத்தாம பேசுறான். அடுத்த ஒரு வார்த்தை பேசுகிறான். என்ன பேசுகிறான்? நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும். இப்போ நல்ல வசனத்தை கவனிங்க. இந்த வசனம் இங்க கொஞ்சம் கூட சம்மதமே கிடையாது. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இடையங்கப்பா, இது எப்படி தெரியுமா இருக்கு? நான் வந்து தகுதி இல்லைன்னா சொல்லிட்டு, ஆனால் நான் ஒன்றும் சும்மா இல்லை ஆண்டவரே, எனக்கு வந்து நான் அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்கிறேன், ஆனால் என்கிட்டயும் வேலை செய்கிற ஆளுங்களாம் இருக்கிறாங்க, சேவகர்கள்லாம் இருக்கிறாங்க, சோல்ஜர்ஸ்லாம் இருக்கிறாங்க. நான் ஒருத்தரை போன்னு சொன்னால் போவான், ஒருத்தரை வான்னா வருவான், எனக்கு கீழே வேலைக்காரங்களாம் இருக்கானுங்க செய்யறதுக்கு, நான் சொன்னதை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். இவனை என்னன்னு நினைக்கிறது? இவன் முதல்ல எப்படி சொன்னான், ஆண்டவரே நான் பாத்திரம் நல்ல ஆண்டவரே, தகுதி இல்லை ஆண்டவரேங்கிறான். இப்போ சொல்கிறான், இப்போ எதுக்கு இந்த மெசேஜ் இவனுக்கு? அப்படித்தானே இந்த மெசேஜ் இப்போ இவனுக்கு எப்படி, எதுக்கு இப்போ இவனோட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான்? ஆனா இந்த மெசேஜ் சொன்னதுக்கு பிறகு இப்போ நம்மளுக்கே பார்க்கும்போது கொஞ்சம் யோசிக்கும், ஒரு பக்கம் எப்படி இருக்கு, இது தேவையா அவனுக்குன்ற மாதிரி இருக்குல்ல. இதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றான்னு பாருங்களேன். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு. என்னது ஆச்சரியப்பட்டு? எதுக்கு ஆச்சரியப்பட்டாரு? சொன்னது முதல்ல தகுதியே இல்லைன்னா இன்னும் இவ்வளவு பேசுறானே ஆச்சரியப்பட்டாரா? இல்ல, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, நல்லா கவனிச்சுக்கோங்க, தமக்கு பின் வருகிறவர்களை, பின்பற்றுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. In all Israel I have never seen such faith. இஸ்ரவேல் எல்லாரிலையும் இவன மாதிரி ஒரு விசுவாசத்தை பார்த்ததே இல்லை. எத்தனை பேரை விசுவாசிக்கிறியான்னு சொல்லி சுகமாக்குறாரு. இவன் கிட்ட நடக்கிறத பார்த்துட்டு அங்கே சுற்றி இருக்கவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளேயும் இவனை மாதிரி ஒரு விசுவாசியை நான் பார்த்ததே இல்லை. இயேசுவே சொல்றாரு, இவனை மாதிரி ஒருத்தன் கிடையாது விசுவாசத்துல. அப்படி என்ன விசுவாசத்தை இவன் வெளிப்படுத்தி விட்டான்? இப்ப திரும்பி 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் என்ன பேசுறான்றதை கவனிப்போம். இது உங்களுக்கு புரிந்து கொள்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும். அவன் முக்கியமான ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றான்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டான்னா, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வரத்துக்கு நான் பாத்திரம் அல்ல, ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீ ஒரு வார்த்தை சொன்னா அது நடக்கும்ன்றத எப்படி இவனுடைய விசுவாசம் அல்லது எப்படி இவனுடைய புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறத இப்போ வெளிப்படுத்துகிறான். என்ன வெளிப்படுத்துகிறான் பாத்தீங்களா? அவன் சொல்லுகிறான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் எப்படி எனக்கு தெரியும் இயேசு சொன்னார்னா அது நடக்கும் அப்படின்னு எப்படி இவனுக்கு தெரியும்? இந்த அதிகாரிக்கு, இந்த அதிகாரி நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறான் இயேசு யார் என்றதை. என்ன அனலைஸ் பண்ணான் தெரியுமா? அவன் அனலைஸ் பண்ணதை தான் இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க ஆரம்பிக்கிறான். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னா, ஆண்டவரே நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவன். I am an officer, a Roman officer who is under an authority. நான் ஒரு ரோம அதிகாரி, ஒரு அத்தாரிட்டிக்கு கீழே இருக்கிறவன். இப்போ நான் சொன்ன ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்ய வேண்டுமானா, நான் யாரோ ஒரு பர்சனாக இருக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் ஒரு அத்தாரிட்டி கீழே இருந்து வரும்பொழுது நான் சொன்ன செய்தாகணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, மிகவும் முக்கியம். அடுத்த கொஞ்சம் நிமிஷங்கள் அப்படியே நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டீஃபன் என்ற ஒரு ஆள் ஒரு விஷயத்தை செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொன்னா யாரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கும் பொழுது நான் சொன்னதை செய்யக்கூடியவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். காரணம், ஐ எம் அண்டர் அன் அத்தாரிட்டி. நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். அவன் சொல்றான், இதை தான் முதல்ல வெளிப்படுத்துறான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தும், இட் மீன்ஸ் நான் ஒரு அதிகாரத்துக்குள்ள கீழே இருக்கிறான் ஆண்டவரே. இப்ப அடுத்தது, எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சோல்ஜர்ஸும் உண்டு. நான் அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறதுனால என்னுடைய அதிகாரத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய எனக்கு கீழே இருக்கிறவர்கள் எனக்கு உண்டு. ஒரு 100 பேர் இருக்காங்க ஆண்டவரே. ஒருத்தனை போன்னு சொன்னா அவன் போவான். என்னது போன்னு சொன்னா போவான், வான்னு சொன்னா வருவான். அப்படியானா இந்த அதிகாரிக்கு அதிகாரம் என்றால் என்னன்றது முதல்ல தெரியும். He understands authority because he is under an authority. அதிகாரம் என்பது அவனுக்கு நல்ல புரியும். காரணம், அவன் அதிகாரத்தில் இருக்கிறான். ஒரு அதிகாரத்தில் இருக்கிறதுனால அதிகாரத்தில் இருக்கவங்க சொன்னா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியும். அதுதான் முதலாவதாக அவன் அறிக்கை செய்கிறான். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டயலாக் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னோட உள்ளத்தை கவர்ந்த விஷயங்கள்ல ஒன்று. ஆண்டவரே நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தும் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிற எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர்களும் உண்டு. அப்படி இருக்கிறதுனாலே, நான் அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறதுனாலே, ஒருத்தனை போ என்று சொன்னால் போவான், ஒருத்தனை வா என்று சொன்னால் வருவான். அதே மாதிரி தான் ஆண்டவரே, நீங்க இருந்து வார்த்தை அது ஆகட்டும் சுகமாகட்டும் சொன்னா அவன் சொஸ்தமாயிரும் ஆண்டவரே. ஏன்னா எனக்கு தெரியும் நீரும் அதிகாரத்திலிருந்து வந்திருக்கிறீர். You are under an authority and you too have an authority. ஆண்டவரே நீர் அதிகாரத்துக்கு கீழே இருந்து வந்திருக்கிறீர், உமக்குள்ளும் அதிகாரம் இருக்கிறது. அவன் கண்டுகொண்டான், இவர் தேவகுமாரன், இவர் சர்வ அதிகாரமுள்ள தேவனுடைய குமாரன். He is under an authority. இந்த அதிகாரிக்கு விளங்கிருச்சு, அதிகாரத்தில் இருந்து இவர் வந்திருக்கிறதுனால. சில வசனங்கள் வாசிக்கலாம். இந்த ரோம அதிகாரிக்கு புரிந்தது, ஆனால் பலருக்கு புரியவில்லை. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து. யார் யார் வராங்க? பிரதான ஆசாரியரும். ஆசாரியர்கள் வரவில்லை, பிரதான ஆசாரியர்கள் வருகிறார்கள். சீஃப் பிரீஸ்ட், வேத பாரகரும். பிரதான ஆசாரியர்கள்ன்றது யாரு தெரியுதா? தேவாலயம், அதுக்கு முன்னாடி ஆசரிப்பு கூடாரம், பிரகாரம், பரிசு ஸ்தலம், மகா பரிசு ஸ்தலம். அந்த மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ள யார் வருவா? பிரதான ஆசாரியர். ஓகே வாசிங்க. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து. யார்? இயேசுவிடத்துல வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? யாருக்கு தெரியல?
Jewish leaders, யூத தலைவர்களுக்கு, ஜெப ஆலய தலைவர்களுக்கு, பிரதான ஆசாரியர்களுக்கு, சீஃப் பிரீஸ்ட்ஸ் என்று போட்டிருக்கிறது, ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்களுக்கு தெரியவில்லை இவர் எந்த அதிகாரத்தில் செயல்படுகிறார். வேதபாரகர்களுக்கு தெரியவில்லை இவர் எந்த அதிகாரத்திலிருந்து செயல்படுகிறார். மூப்பர்மார்களுக்கு தெரியவில்லை இவர் எந்த அதிகாரத்திலிருந்து செயல்படுகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? இவைகளை செய்வதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? மத்தேயு 9ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் படகிலேறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில், அங்க இன்னொரு paralyzed man, இன்னொரு படுக்கையில் இருந்த paralyzed ஆளு அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, யாருடைய விசுவாசம் தெரியுமா? படுக்கையில ஒருத்தன் இருக்கான், அவனோட விசுவாசம், அவன் ஏற்கனவே படுத்து கிடக்குறான், தூக்கிட்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, இப்ப கவனிங்க, திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை குறித்து நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? மன்னிக்கிறதற்கு, பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, பூமியிலே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் மனுஷகுமாரனிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் அதிகாரத்தை குறித்து நிறைய இடங்கள்ல பேசுகிறார். அவர் வாழ்ந்த நாட்கள்ல ஊழிய பாதையில பேசுகிறார். மனிதனுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசுவுக்கு என்ன அதிகாரம் உள்ளது, தேவனுக்கு என்ன அதிகாரம், எல்லாம் பேசுகிறார். இப்ப யார் இதை சொன்னது? தேவதூஷன் சொல்லுகிறான்னு சொன்னது யாரு? அங்க யார் சொன்னாங்க? அப்பொழுது வேதபாரகரில் சிலர் சொல்றாங்க, தேவதூஷணம் சொல்லுகிறார், இவர் தேவதூஷணம் சொல்லுகிறார். வேதபாரகர்களுக்கு புரியவில்லை, பிரதான ஆசாரியர்களுக்கு புரியவில்லை, மூப்பர்களுக்கு புரியவில்லை, இன்னும் அநேக யூதர்களுக்கு புரியவில்லை. இவை யாருக்கும் புரியாத ஒன்று இந்த ரோம அதிகாரி புரிந்து கொண்டான். உங்களுக்கு புரியுதா? யாருமே புரிஞ்சுக்காத ஒரு விஷயத்தை இவன் புரிஞ்சுட்டு பேசுறான். இவன் சொல்றான், ஆண்டவரே, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறேன், எனக்கு கீழே அதிகாரத்துக்கு கீழ்பட்டவங்க இருக்காங்க. ஒருத்தனை போன்னு சொன்னா போவான், வான்னு சொன்னா வருவான். அது எனக்கு புரியுது ஆண்டவரே, நீரும் அதிகாரத்திலிருந்து வந்தவர், அதனால தான் சொல்றேன் ஆண்டவரே, நீர் என் கூட வரணும்னு இல்லை, நீ சுகத்தை அனுப்புங்க, இங்கிருந்து சுகம் போய் சேருவதாகன்னு சொன்னா அது போய் சேரும் ஆண்டவரே என் வேலைக்காரனுக்கு. பிகாஸ் யூ ஹாவ் அத்தாரிட்டி, யூ ஆர் அண்டர் அன் அத்தாரிட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அதிகாரத்தின் கீழே இருக்கிறதுனால என்ன நடக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லை. காரணம் இந்த அதிகாரி. இன்னொரு வார்த்தையை சொன்னார், நீ போ, உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கழுவுது. ஆண்டவர் நிறைய நேரங்களில் நாம நினைச்ச மாதிரி நம்மளுக்கு அற்புதங்கள் செய்யறது இல்லை. ஆனால் இவன் விஷயத்தில் உன்னோட விசுவாசத்தின்படியே ஆகட்டும் போன்னு சொல்லி அனுப்புறாரு. நீ எப்படி நினைச்சு வந்துரு, எதிர்பார்த்து வந்தியா, அப்படி நடக்கட்டும் போன்னு சொல்றாரு. அதிகாரத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வருஷத்துக்கு வருவோம். ஆதியாகமம் 1:26. தமது
சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? இவர்கள் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவங்களையும் ஊரும் பிராணிகளையும் பூமியின் ஆமா பூமி அனைத்தையும் ஆளக்கடவர்கள். இப்போ அதோட தொடக்கம் திருப்பி வாசிக்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாக தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. திரும்பி வாசிங்க சிஸ்டர். எப்படி போட்டிருக்கு? மனுஷரை உண்டாக்குவோமாக. இப்ப யார் சாயல்ல படைக்கிறாரு? தேவ சாயல்ல படைக்கிறார். அவருடைய ரூபத்தின்படி படைக்கிறார். ஓகே, படைச்சிட்டு இப்ப மனிதனிடத்துல எல்லா படைப்புகளையும் கொடுத்து என்ன சொல்றாரு? தேவன் தன்னை சொல்லவில்லை, மனிதனை சொல்லுகிறார். இவன் பூமி அனைத்தையும் இவர்கள் பூமி அனைத்தையும் ஆளக்கடவர்கள். யாரை பத்தி சொல்றாரு? மனுஷரை குறித்து சொல்லுகிறார். அவ பூமியை ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் ஆதியில முதல் மனுஷனிடத்தை தொடங்கி விட்டார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் தன்னிடத்தில் வைத்து இருக்கவில்லை, மாறாக எங்க வச்சிருக்கிறாரு? மனுஷனிடத்துல கொடுத்திருக்கிறார். இப்ப 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17ஆம் வசனம். அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்தில் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். நல்ல கவனிங்க. இவர்கள் ஆளுகிறதுக்குரிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அவருடைய அதிகாரத்துக்கு உள்ளே இருந்து ஆள வேண்டும். அதிகாரம் உண்டு, ஆனா அதிகாரத்துக்கு மேல இந்த ரோமர் ஆபீசர் சொல்றாரு இல்லையா, அதே மாதிரிதான் எனக்கு கீழே என்னோட அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்க சேவைகள் இருக்காங்க, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறேன். அப்ப மனித குலத்தை ஆண்டவர் படைத்து எல்லா அதிகாரத்தையும் கையில கொடுத்தாலும் மனித குலம் இன்னொரு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறது என்பதை மறக்க கூடாது. இப்ப இவங்க என்ன பண்றாங்க? சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், ஊர் சகல பிராணிகள் எல்லாத்தையும் ஆளக்கடவர்கள் என்று சொல்லிவிட்டார். இவங்க என்ன பண்றாங்க? சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் சாப்பிடறதுக்கு உனக்கு ஃப்ரீடம் இருக்கு, ஆனா இது ஒன்றது மாத்திரம் நீ என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. சாப்பிடுகிற நாள்ல நீ சாகவே சாவாய் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அங்க அவனுக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்கு. You should not eat this. You should not do that. போலீஸ்காரங்களுக்கு அவன் அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை வச்சு என்ன பண்றாங்க? இவங்களுக்கும் அதிகாரம் இருக்கு. இவங்க போய் என்ன பண்றாங்க? 4 பேரை மறக்கிறாங்க, மிரட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா என்ன செய்யக்கூடாது? அங்க பிரச்சனை இருக்கா, போய் கேட்க வேண்டிய காரியங்களை கேட்கலாம். அந்த ஆர்டர் ஒழுங்கு இருக்கிறதுக்காக தேவையான சட்டத்தை என்ன பண்ணலாம்? அவர்கள் பயன்படுத்தலாம். ஆனா போய் 4 பேர்கிட்ட பாக்கெட்ல காசு வாங்கி போட்டுக்க கூடாது இல்லையா? 4 பேரை கூப்பிட்டு மிரட்டலாம் இல்லையா? டேய் ஒழுங்கா அந்த பக்கம் வண்டியை ஓட்டு, இல்லைன்னா அவ்வளோதான், அடுத்த வண்டியை சீஸ் பண்ணிடுவேன் சொல்லலாம். அதிகாரம் இருக்கு, செய்யவும் முடியும். வாயில் சொல்றது மட்டும் இல்லை. ஆனா எதுக்கு அதிகாரம் இல்லை? 50 ரூபா கொடுத்தா நான் 10 தடவை உன்னை பார்த்துக்காம விட்டுருவேன் அப்படின்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அது என்னது? அது செய்யக்கூடாது. இப்போ அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை மாத்திரம் சாப்பிடாது, இது சாப்பிட்டா அதனால நீ என்ன பண்ணிடுவ? நீ சாகவே சாவாய். மனித குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சவால் என்னன்னா, பவர் அண்ட் அத்தாரிட்டி என்ற ஒன்று உண்டு. இங்கிலீஷ்ல பவர் அண்ட் அத்தாரிட்டி என்று சொல்லுவாங்க. வல்லமையும் அதிகாரமும். இந்த வல்லமையும் அதிகாரமும் எப்பொழுதும் இணைந்து இருக்கிற வரைக்கும் அது இட் இஸ் லீகல், அதாவது அது சரியானதாக இருக்கும். என்றைக்கு அதிகாரத்திலிருந்து வல்லமை மாத்திரம் தனியாக வந்து செயல்படுகிறதோ that becomes illegal. அது தவறான ஒரு காரியமாக இருக்கும். அது பாவத்தில் போய் முடியும். சில உதாரணங்கள் சொல்றேன்.
மனிதன் என்ன செய்து விட்டான்? he has got the ability to work. வேலை செய்யக்கூடிய திறன் இருக்கு, எல்லாமே அவனுக்குள்ள இருக்கு. ஆனா என்ன ஆயிட்டான்? அதிகாரத்திலிருந்து வெளியே வந்து விட்டான். அதிகாரத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டான் அல்லது விலகி விட்டான். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் என்று மாறியது. தேவனிடத்திலிருந்து தன்னை பிரித்து கொண்டான், அதிகாரத்திலிருந்து தன்னை பிரித்து கொண்டான். சும்மா ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனதில்லை. அதனால தான் சொன்னேன், வாழ்க்கையின் வெற்றிக்கு திறவுகோல் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவது தான் வெற்றியின் திறவுகோல், வெற்றியின் ரகசியம் வாழ்க்கைக்கு. ஆனால் இவன் என்ன செய்து விட்டான்? அதை மீறிவிட்டான். அதிகாரத்துக்கு கீழ்ப்படியும்படி தன்னை கொடுக்கவில்லை, சாக்கு போக்கு சொல்லுகிறான். இன்றைக்கு பூமியில் நமக்கு எல்லாற்றுக்கும் மேல முதல்ல தேவனுடைய அதிகாரம் இருக்கு. அடுத்தது ஆண்டவர் சொல்றார், ரோமர் 13 பார்க்கிறோம், நிறைய அதிகாரங்கள் நமக்கு மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதம் பல இடங்கள்ல நமக்கு மேல இருக்கக்கூடிய ஹெட்ஷிப், அதிகாரத்தை பற்றி போதிக்கிறது. கிறிஸ்தவருடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு இருக்கிற திறனை நாம் நிறைய பயன்படுத்துகிறோம், ஆனால் அதிகாரத்தில் இல்லாமல் நாம் பயன்படுத்துகிறோம். பிசாசு வல்லமை உள்ளவனா வல்லமை இல்லாதவனா? வல்லமை உள்ளவனா வல்லமை உள்ளவனா? இதுதான் நம்ம பிரச்சனையே. முதல்ல பதில் வந்துடும், அதே கேள்வி 2 தடவை கொஞ்சம் அழுத்தமாக மாற்றி கேட்டோம்னா டவுட் வந்துடும். பிசாசு வல்லமை உள்ளவன் தான். பிசாசு அற்புதம் செய்வானா? செய்வானா செய்ய மாட்டானா? செய்வான் அப்படிங்கிறாங்க. செய்வான், செய்ய மாட்டான். என்னையே குழப்பம். பிசாசு அற்புதம் செய்வானா செய்ய மாட்டானா? செய்வானா? பிசாசு அற்புதத்தை செய்வான் இல்லையா? யாத்திராகம புஸ்தகம் எடுத்துக்கோங்க. யாத்திராகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமா. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி. இது யார் சொல்றது? முதலாவதாக கர்த்தர் மோசேயோடு சொல்லுகிறார். பார்வோன் இப்படி காட்ட சொன்னா நீ என்ன பண்ணணும்? காட்டணும். வாசிங்க, என்ன காட்டணும்னு சொல்லுங்க. ஆமா. நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக, உன் கோலை எடுத்து பார்வோனுக்கு முன்னாடி போடு, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாக அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் பார்வோனுக்கு முன்பதாகவும் அவனுடைய ஊழியக்காரர் வேலைக்காரருக்கு முன்பதாகவும் என்ன செய்கிறான்? தன் கோலை போட்டான். தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. இது சர்ப்பமாச்சு. ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்பிச்சாரு? ஒரு அற்புதத்தை காட்டுறா பாப்போம் அப்படின்னு பார்வோன் சொல்லுவான். நீ என்ன பண்ணு, டமால்னு உன் கோலை போட்டு உன் கோல் சர்ப்பமா மாறிடுன்னு சொன்னாரு. இதுக்கப்புறம் நடந்து ஏதாவது சொன்னாரா? சொல்லலை. இப்போ இவனுக்கு சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். இவன் போய் கோல் போட்டவொடனே சர்வமாக மாறிடுச்சு. இவங்களும் இப்போ தான் இந்த அற்புதத்தெல்லாம் பார்க்குறாங்க. போன ஆர்வனும் இப்போ தான் இந்த அற்புதத்தெல்லாம் பார்க்குறாரு. அங்கே பிரச்சனை வரும்போது தான் எகிப்தில் இந்த அற்புதத்தெல்லாம் ஆர்வன் பார்க்குறாரு இல்லையா? இப்போ ஆர்வனுக்கும் சர்ப்ரைஸாக தான் இருக்கு. சரி, இப்படி போட்ட உடனே அடுத்தது என்னாச்சு? சர்ப்பமாயிற்று. சர்ப்பமாயிற்று. அடுத்தது அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் பார்வோன் அசந்து போகவே இல்லை. ஆரோன் சர்ப்ரைஸா நிக்கிறாரு. நம்ம போட்ட கோல், நம்ம கையில வச்சிருந்த கோல் போட்ட உடனே பாம்பாயிருச்சு, சர்ப்ரைஸா பாக்குறாரு. ஆனா பார்வோன் சர்ப்ரைஸா ஆகவே இல்லை. ஏன் தெரியுமா? பார்வோன் வித்தக்காரங்க வச்சிருக்காரு. கூப்பிடுறாரு, இப்ப எல்லாரையும் கூப்பிடுங்க. பார்வோன் என்ன பண்றாரு? சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். சூனியக்காரங்களை கூப்பிடுறாத சூனியக்காரங்களா வர சொல்றான். என்னடா இவன் வித்தெல்லாம் காட்டுறான், பாம்பு விடுறான், சூனியக்காரங்களை கூப்பிடுறான். நம்ம காட்டு வேண்டாம், பாம்புல விடுவேண்டா, கூப்பிடுங்க. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர மந்திரவாதிங்க வேற வரானுங்க. பயங்கரமான ஆளா இருப்பான் போல இருக்கு இந்த பார்வோன். சூனியக்காரங்களை கூப்பிடுறான், மந்திரவாதிகளை கூப்பிடுறான், அவனை கூப்பிடுறான், இவனுக்கு எல்லாரையும் கூப்பிடுறான், எல்லா திட்டு பசங்களையும் கூப்பிடுறான். பாம்பு விடுங்கடா, எல்லாம் ஒரு பாம்பாடா விடுறான் இவன், நம்ம பாம்புங்களா விடுவோம்டா. அப்படித்தான் நடந்தது. என்னாச்சு? தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். தங்கள் மந்திர வித்தையினால் அப்படியே செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்ட. நல்ல கவனிங்க, அவர்கள் ஒவ்வொருவனாக
தன் தன் கோள்கள் போட்ட அவைகள் சர்ப்பமாயின. அச்சச்சோ, ஆரோனுடைய இது சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறானுங்க. பார்வனும் பார்த்துட்டா இருக்காங்க. ஏய், ஒரு பாம்பு தானே கொண்டு வந்தோம், இங்கே பாடுறா, நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் பாடுறா, எத்தனை பாம்பு பத்தியாடா அப்படின்னு நிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது? ஆரோனுடைய கோல் அவர்களுடைய கோல்களை விழுங்கி, அவர்களுடைய கோல்கள் எல்லாம் விழுங்கி போட்டுருச்சு. இது பார்வோன் நினைக்காத ட்விஸ்ட். மறந்து போயிட்டான் பார்வோன், மறந்து போயிட்டான். என்ன வித்தியாசம்? வல்லமை ரெண்டு பேர்கிட்டையும் இருந்துச்சு. இவன் போட்டாலும் பாம்பாவும், அவனுக்கு போட்டாலும் பாம்பாவும். ஆனா அதிகாரம் இவங்க கிட்ட மட்டும் தான் இருந்துச்சு. கர்த்தர் சொன்னார், ஏய் நீ போய் போடுயா. அல்லேலூயா. இப்ப விளங்கிட்டீங்களா? அதிகாரத்துல ஒரு மனுஷன் போகல. அதனாலதான் ஆண்டவராகிய தேவனிடத்துல நாம வந்து ஜெபிக்கும் பொழுது நாம அதிகாரத்தோட ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் நிறைய நேரங்களில் நம்முடைய ஜெபம் அதிகாரம் இல்லாம எமோஷனல் பிரேயர்ஸ் இருக்கு. அழுகையான பிரேயர் தப்பு கிடையாதுங்க. ஒரு அண்ணால் நம்ம சொல்லிடுவோம், உடனே அண்ணால் அழுது அழுது ஜெபித்தால். நமக்கு தான் எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கே. நமக்கு இதுக்கெல்லாம் தெரியும். நம்மளுடைய ஜெபத்தில் ஏன் அதிகாரம் இல்லாமல் நம்ம அழுது அல்லது ரொம்ப ஏங்கி கெஞ்சு நம்ம மன்றாடி ஜெபிக்கும் பொழுது நம்ம கதறுவது தவறல்ல, அழுது ஜெபிப்பது தவறல்ல. ஆனால் அதிகாரம் இல்லாமல் ஜெபிப்பது தவறு. அப்படியான என்ன அர்த்தம்? அதிகாரத்தில் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு ஜெபிச்சார். அவர் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தார். நான் எப்பொழுதும் பிதா எப்பொழுதும் என் கூடவே இருக்கிறார், ஏனென்றால் நான் எப்பொழுதும் அவர் சொல்றதையே செய்கிறேன். வழங்குதா? அப்போ இயேசு கிறிஸ்துவோடைய ஜெபத்தில் என்ன இருந்தது? அதிகாரம் இருந்தது, வல்லமையும் இருந்தது. அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருந்தார். அதனால அதுல இருக்கக்கூடிய வல்லமை வித்தியாசம். அது எப்படிப்பட்ட வல்லமை? சத்துருவை எல்லாம் வீழ்த்தக்கூடிய வல்லமை. இது பெரிய வல்லமை மாதிரி காட்டும். ஆனா ஒரிஜினலாக அத்தாரிட்டியோட வல்லமை வந்துச்சுன்னு சொன்னா இதெல்லாம் காலி ஆயிரும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் பிசாசை எதிர்த்து நிற்க நம்மளால முடியாது. காரணம் என்ன தெரியுமா? பிதாவின் இடத்துல அந்த அதிகாரத்தில் இருந்து நம்ம வராம, ஆனால் நம்ம கிட்ட இருக்க வல்லமையில மட்டும் போராடி கொண்டிருக்கிறோம். இன்னொரு ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள். நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன், நீங்க வேகமாக எடுத்து வாசிக்கலாம். 19வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய ஜூதத்தில் பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல. திரும்பி வாசிக்கலாம். அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய ஜூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல். தேசாந்தரிகளாக திரிகிற மந்திரவாதிகளாகிய ஜூதரில் சிலர். மந்திரவாதிகளாகிய ஜூதரில் சிலர். அப்ப யூதர்களையும் மந்திரவாதிகள் இருந்திருக்கிறாங்க. ஓகே, யூதரில் இருக்க மந்திரவாதிகள் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து. என்னது? பொல்லாத ஆவி பிடிச்சிருந்தவர்களுக்கு மேல என்ன பண்றாங்கன்னா கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து. ஏன்னா பாக்குறாங்க, இவங்க அப்போஸ்தலர்களை பாக்குறாங்க, இவங்க இயேசுவின் நாமத்தில் பிசாசு துரத்துறதை பார்க்குறாங்க, பேதுருவை பார்க்குறாங்க, பவுலை பார்க்குறாங்க, சீஷர்களை பார்க்குறாங்க. இயேசுவின் நாமத்தால் பிசாசு என்ன பண்ணுது? ஓடுது. இப்போ என்ன பண்ணுறாங்க? பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன், நாமளும் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு. சரி, போனது போனா இயேசுவின் நாமத்தினாலும் சொல்லிட்டு ஏதாவது ட்ரை பண்ணலாம் தானே. இது நடுவில் பவுலையும் இழுத்துக்கிட்டானுங்க இவனுங்க. பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பெயரில் ஆணையிட்டு, இயேசுவின் பெயரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். பிரதான ஆசாரியனாகிய. இது பண்ணது யார் தெரியுமா? இந்த மந்திரவாதி இது யார் தெரியுமா? பிரதான ஆசாரியனுடைய குமாரர்கள். ஸ்கேவா என்னும் பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவாவுடைய குமாரர்கள் 7 பேரு இப்படி செய்தார்கள். மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்பா பிரதான ஆசாரியன், பிள்ளைங்க என்ன பண்றாங்க? மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவங்க என்ன பண்றாங்க? பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசே அப்படிங்கிறானுங்க. இப்போ அதோட பதில் என்ன? பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி. இவ பொல்லாத ஆவி பதில் பேச ஆரம்பிச்சிருச்சு. இவங்க ஏதோ நினைச்சு வந்தானுங்க, இது பேசுது. இது பொல்லாத ஆவி பேசாம இருக்குமா? இது பேசினா பொல்லாது தானே பேசும். நம்மளே பொல்லாது பேசும்போது அது எவ்வளவு பொல்லாது பேசும்?
ஆமா, பொல்லாத ஆவி என்ன பேசுது? இயேசுவை அறிவேன், இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி, நீங்கள் யார் என்று சொல்லி, பொல்லாத ஆவியுடைய மனுஷர் மேல் மனுஷர் அவர்கள் மேல் பாய்ந்து, பொல்லாத அந்த ஆவி இருக்கிற மனுஷன் அவர்கள் மேல பாய்ந்து வந்தது எத்தனை பேரு? 7 பேரு. பொல்லாத ஆவி எங்க ஏற்படுத்திருக்கு? இந்த ஒரு மனுஷன் கிட்ட இருந்து போகுது. இப்போ இந்த ஒரு மனுஷன் கிட்ட இருந்து 7 பேர் மேல பாஞ்சு என்ன பண்ணுது? பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அவங்களை அடிச்சு காயப்படுத்தி ரத்தம் வர வச்சு நிர்வாணமாக்கி ஓட விடுது. வாடா, பவுலியும் தெரியும், இயேசுவும் தெரியும், நீ யாரா நடுல விரட்டுற ஓடுறா? இவனுங்க எங்கடா வந்து நிக்கிறீங்க? இவனுங்களே விரட்டுற வல்லமை இதுகிட்ட இருக்கு. அப்ப இயேசுவின் நாமத்துல சொன்ன நடந்துருமா? உங்களுடைய ஜெபத்துக்கும் என்னுடைய ஜெபத்துக்கும் இவர்களுடைய ஆணைக்கும் என்ன வித்தியாசம் என்று கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, கனெக்ட் பண்ணி பாருங்க. என்ன வித்தியாசம்? ஏன்னா அதிகாரம் இல்ல, வல்லமை மாத்திரம் இருக்கு. அதிகாரம் இல்ல, அதிகாரம் இல்லாத வல்லமை அது மிகவும் நமக்கு ஆபத்தானது. அதிகாரம் இல்லாமல் வல்லமை மாத்திரம் செயல்படும் பொழுது அது பாவத்தில் கொண்டு போய் முடிகிறது. நம்ம ஊர்களில் ஒரு காலத்தில், இப்போ நான் வந்துருச்சு, உங்களோட ஸ்ரீலங்கா எனக்கு எப்படின்னு தெரியல, இந்தியாவில் வந்துருச்சு, லிவ் இன் ரிலேஷன்ஷிப், கல்யாணம் பண்ணாமையே ஒன்றாய் சேர்ந்து வாழ்றது. 10 வருஷம் கழிச்சு குழந்தைலாம் பெற்றதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாமான்னு யோசிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க. இப்போ பசங்க முன்னாடி கேட்பாங்க, ஏமா உங்களோட நம்மளோட பசங்களாம் பார்த்துருக்கீங்களே, கல்யாண ஃபோட்டோ பார்த்துட்டு நான் ஏன் உங்கள் கல்யாணத்தப்போ இல்லை அப்படின்னு கேட்குங்க பிள்ளைங்க. கேட்டிருக்கீங்களா? இப்போ அதுக்கு இடமே இல்லை, பார்த்துக்கோங்க. பிள்ளைங்க கல்யாண ஃபோட்டோவில் இருக்கும். ஏன்னா பிள்ளைங்கள பெற்றதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க. நம்ம சொல்கிறது நகைச்சுவை இருக்கு, நான் சொல்கிறது உண்மை தானே? உண்மை தானே? பசங்க அப்படி கேட்டாங்க தானே நம்ம கிட்ட. எத்தனை பேர் பிள்ளைங்க அப்படி கேட்டிருக்காங்க? நான் பார்த்துருக்குறேன். சின்ன பிள்ளைங்க தெரியாமல் வந்து கேட்கும், அப்பா அம்மா கல்யாண ஃபோட்டோலாம் பிள்ளைங்கள்ட்ட காட்டுவாங்க. காட்டும் போது பிள்ளைங்க வந்து சொல்லும், நான் ஏன் அங்கே இல்லை அப்படின்னு கேட்கும். இப்போ அப்படி கேட்கவே முடியாது. இது மேற்கத்திய கலாச்சாரம் இன்றைக்கு நம்மளுடைய தேசங்களில் வந்து விட்டது. இப்போ இது ஏன் தப்பான்னு கேட்குறாங்கல்ல. ஏன் தப்புன்றது நான் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கண்டுபிடித்து இருக்கிறேன். அதை நான் சொல்லுகிறேன். ஏன் தப்புன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் தனிமையா இருக்க நல்லதெல்லாம் உண்டாக்கின பிறகு ஒரு துணையை கொண்டு வந்து கொடுத்துட்டு, ஆனா அவன் தான் என்ன பண்றான், இவன் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள், இவள் மனுஷி என்று பெயரிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது இவன் தான் பண்ணிக்கிட்டான். இது நிமித்தம் புருஷனானவன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான். யாரோட? யாரோட? லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல மனைவி எங்க வந்துச்சு? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட உறவு, ஒரு திருமண உறவை கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, புருஷன் மனைவியோடு இசைந்திருப்பான். புருஷன் மனைவி, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வந்து ஹஸ்பண்ட் வைஃப்னு சொல்லிக்க மாட்டாங்க, பார்ட்னர்னுவாங்க. இது நிமித்தம் புருஷனானவன் தகப்பனின் தாயை விட்டு மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அப்படியானால் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் எப்ப தெரியுமா கொடுக்கிறாரு? நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன் மனைவியோட போய் நீ வாழு, அப்போ நீ அவளோட ஒரே மாம்சமா நீ வாழ்ந்துட்டு போ, அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இருந்துட்டு போ. அதுதான் அதிகாரத்தின்படி, அது பேர் தான் லீகல். இப்போ இந்த கல்யாணத்தை நீங்க வெளியே எடுத்துட்டு இவங்க 2 பேரும் மாத்திரம் ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அதிகாரம் இல்லை, ஆனா ஒன்னா வாழ்றதுக்கு வல்லமை இருக்கு. வாட் இஸ் பவர்? எபிலிட்டி டு டூ சம்திங். வாட் இஸ் பவர்? வல்லமை என்றால் என்னது? ஒரு காரியத்தை செய்யக்கூடிய திறன், அதான் வல்லமை. அப்படின்னா கல்யாணம் பண்ணி ஒன்னா ஒரு உறவுல வாழ முடியும், அந்த வல்லமை இருக்கு. ஆனால் அதிகாரம் இல்லாம போகிறதுனால இந்த உறவுக்கு பேர் இல்லீகல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையில் வல்லமையை வைத்து செயல்படுகிறோம், அதிகாரத்துக்கு கீழே வாழுகிறது இல்லை. குடும்பத்தில் நமக்கு அதிகாரம் உண்டு, நமக்கு ஆண்டவர் சில அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஒரு சபைக்கு வரும்போது அதிகாரம் உண்டு, ஒரு வேலைக்கு போகும்போது அதிகாரம் உண்டு, ஒரு சமுதாயத்தில் வாழும்பொழுது சில அதிகாரங்கள் உண்டு. ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் அதிகாரங்களை வைத்திருக்கிறார். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அதிகாரம், அதை கட்டுப்படுத்தான் வாழ வேண்டும். அதிகாரத்தை இல்லாமல் வல்லமை என்னால் எதுவும் செய்ய முடியும் என்று சொல்லும்பொழுது that becomes illegal. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளு போலீஸ் மாதிரியே யூனிஃபார்ம் போட்டு இவரும் இதே மாதிரி போயிட்டு போலீஸ் மாதிரி ஒரு பைக்ல போய் 4 பேரை மடக்கலாம் கேட்கலாம், எல்லாம் செய்ய முடியுமா? முடியாதா? ஆனா அது லீகலா இல்லீகலா? ஏன்? அவங்க அத்தாரிட்டில இருந்து வந்தாங்க, இவன் அத்தாரிட்டியே கிடையாது. He has ability to put the uniform.
அந்த உடை உடுத்துவதற்கு இவனுக்குள்ள எபிலிட்டி இருக்கு. அவன் அந்த உடையில வந்து 4 பேரை மிரட்டுவதற்கு அவன்கிட்ட தொனி இருக்கு, தோரணை இருக்கு. ஆனால் அதிகாரம் இல்லை. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு அந்த ஸ்கேவாவுடைய குமாரர்கள் சொன்னது போல இயேசுவின் நாமத்தினால பிசாசை ஓட்டாம இருக்கலாம், ஆனால் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அக்காலத்திலே கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவர்கள் கூப்பிடுகிறார்கள் உங்கள் நாமத்தினால. உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா. ஆண்டவர் என்ன சொல்வாரு, அக்கிரம செய்கைக்காரரே. என்ன அக்கிரமம் பண்றாங்க தெரியுமா? அதிகாரத்தில் இல்லாம நீ எல்லாம் பண்ணிட்டு, உன் வாழ்க்கை சரியில்லை, நீ அதிகாரத்துக்கே கட்டுப்பட்டு வாழல, ஆனா நீ எல்லாம் என் நாமத்தால் துரத்துன்னு சொல்லி துரத்திட்ட. நீ துரத்துறது உண்மைதான், ஆனா கடைசி வரைக்கும் அதிகாரத்துக்குள்ள நீ வாழவே இல்லை. இப்போ வந்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு நீ கூப்பிடுற. ஒரு காலத்தில் பிசாசு துரத்தும் போது அதிகாரத்துக்குள்ள ஒரு நீ இருந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு அதிகாரத்துக்குள்ள நீ இல்லை. ஆனா கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறதுனால அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அக்கிரம செய்கைக்காரரே, அதிகாரத்துக்கு அடங்காதவர்களே, அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாதவர்களே, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லி கதறி கதறி ஜெபிச்சாலும் பதில் வரவில்லையே, அழுது அழுது ஜெபிச்சாலும் பதில் வரவில்லையே. ஏன் தெரியுமா? அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக முதலாவதாக வாழ வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படி வாழ்றதுக்கு, அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவதற்கு மனசு இருக்கா? அதிகாரம் என்றால் என்ன? ஆத்தர் சொல்ற, அதான் பார்த்தோம் முதல்லயே 4 பிரின்சிபல்ஸ் பார்த்தோம். ஆத்தர், அதிகாரத்தை வழங்குகிறவர் யார்? அதை துவங்கினவர், அதை ஆரம்பித்தவர், அதை ஏற்படுத்தினவர், அவர்தான் ஆத்தர். அப்ப ஆத்தர் இடத்துல வருகிறது தான் அத்தாரிட்டி. அப்ப உங்களுடைய என்னுடைய ஆத்தர் யாரு? படைத்தவர் யாரு? தொடங்கினவர் யாரு? விசுவாசையும் தொடங்கினவர் யாரு? எல்லாம் தேவன். அப்படியானா நமக்கு அதிகாரி அவர்தான். அப்ப அவர் என்ன நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படி வைக்கிறாரோ அதுதான் அத்தாரிட்டி. அப்போ அந்த அத்தாரிட்டிக்குள்ள இருந்து நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தினால ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஏன்னா இயேசுவின் நாமத்தில் அந்த அதிகாரம் இருக்குன்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் பிதாவின் இடத்துல போகும்போது இயேசுவின் நாமத்தை கொண்டு போகிறோம். ஆனால் அந்த அதிகாரத்துக்குள்ள நீங்களும் நானும் இருந்தால்தான். அன்றைக்கு ஸ்கேவாவுடைய குமாரர்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தியும் அந்த அதிகாரத்தை பார்க்க முடியவில்லை. அப்போ நான் சிந்திக்க வேண்டும், இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தை சொல்லியும் நம்ம ஜெபிச்சு பலனடையாமல் போகிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. காரணம் என்ன? அதிகாரத்தை விரும்புகிறது இல்லை, அவரோட வார்த்தையின்படி அடக்கி ஒடுக்கி கொடுக்கணும் விரும்புகிறது இல்லை. நம்ம நிறைய நேரத்தில் அதிகாரத்தை வந்து எப்படி பார்க்குறோம்னா ஒரு முடக்கக்கூடிய கட்டாக பார்க்குறோம். அதிகாரத்தை எப்படி திரும்ப பார்க்குறோம்? சுதந்திரமற்ற நிலைமையாக பார்க்கிறோம். இல்லை, அதிகாரத்தில் தான் சரியான சுதந்திரம் இருக்கு. ஒரு பறவைக்கு அதிகாரம் உண்டு, ஒரு மீனுக்கு அதிகாரம் உண்டு. பறவையின் அதிகாரம் என்ன தெரியுமா? அத்தாரிட்டி ஆஃப் பேர்ட் என்ன தெரியுமா? ஃப்ளையிங். மீனுடைய அதிகாரம் என்ன தெரியுமா? ஸ்விம்மிங். இப்போ நீங்களும் நானும் ஒரு பறவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு குதிச்சு பார்த்தா பறவை மேலே பறந்துடும், நம்ம கீழே தான் விழுவோம். ஏன் தெரியுமா? அது அதிகாரத்துக்குள்ள இருக்கனால பறந்துருச்சு. நமக்கு பறக்கிற அதிகாரம் கொடுக்கல. ஆண்டவர் நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காரோ அது கீழே வாழ வேண்டும். நாம் அந்த அதிகாரத்துக்கு கீழே விற்கிறது இல்லை. பல நேரங்களில் பல விஷயங்கள் பல அதிகாரங்களுக்குள்ள நம்ம பார்க்கறதுக்கு இல்லை. நமக்கு கொடுத்துக்கிற அதிகாரம் எதுவோ அதுக்குள்ள இருக்க வேண்டும். நம்ம நிறைய காரணம் சொல்லலாம். இல்லை, ஒருவேளை இப்படி இருந்தால் அப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி அதிகாரம் எனக்கு கிடச்சிருந்தா இப்படி இருந்திருக்கும். இல்லை, அங்கேயும் நம்ம இப்படி தான் பண்ணியிருப்போம். அங்கேயும் பறக்க சொல்லியிருந்தாலும் பறந்துருக்க மாட்டோம், இங்கே நீந்த சொன்னாலும் நீந்திருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? அதிகாரத்துக்குள்ள வாழ்வது பெரிய சுதந்திரம், பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ பறவை பறக்கிறது சுதந்திரத்தை வெளிப்படுத்துகிறது. அத்தாரிட்டி இருக்கு, அத்தாரிட்டிக்குள்ள ஃப்ரீடம் இருக்கு. இன்ஃபேக்ட் ஃப்ரீடம்குள்ள அத்தாரிட்டி இல்லைன்னு சொன்னால் ஃப்ரீடம் ஆபத்தானது. நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட முடிக்கிறேன். இந்த தேசத்தில் நிறைய சட்டங்கள் இருக்கு. நம்ம வந்து டிராஃபிக் சட்டத்துக்கு வருவோம். இந்த தேசத்தில் இது இந்த எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கிங்டம் இதை பற்றி பேசும்போது நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த தேசத்தில் நமக்கு லிபர்ட்டின்னு சொல்கிறாங்க. இந்த லிபர்ட்டிக்குள்ளே நீங்கள் விரும்பின கார், விரும்பின விலையில், விரும்பின சிசி, விரும்பின கலர், மாடல் எல்லாமே என்ன பண்ணலாம், நீங்கள் வாங்கலாம். ஃப்ரீடம் இருக்கு. ஆனால் இந்த தேசத்தில் பரிவில் ஓட்டணும்னு சொன்னால் நீங்கள் 250 சிசி கார் வாங்கினாலும் 30 ஸ்பீடில் தான் ஓட்ட வேண்டும். திஸ் அத்தாரிட்டி.
சிட்டிக்கு உள்ள 50 தான் ஓட்ட வேண்டும். நேஷனல் நாள் போனால் எவ்வளோ ஓட்டலாம்? 90, 70. ஒருத்தரத்தில் எவ்வளோ ஓட்டலாம்? 90, 110 ஓடலாம். இப்போ எனக்கு சுதந்திரம் இருக்கு, எனக்கு அதிகாரம் வேண்டாம் என்று சொல்லி என்னுடைய சுதந்திரத்தை, ஏன்னா வேதத்தில் சொல்றது சுதந்திரத்தை இருமாப்பாய் பயன்படுத்துகிறவர்கள் என்று இருக்கு. இப்போ என்னுடைய சுதந்திரத்தை நான் வந்து பரியில் வந்து 30 கிலோமீட்டர் ஓட வேண்டிய இடத்துல நான் லிமிட் தாண்டி 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் ஓடுறதுக்கு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது அங்கே டிராஃபிக் லைட் இருக்கு, டிராஃபிக் லைட் ஆகுது, சிக்னல் ஆகுது, ஒன்றும் தேவையில்லை, தாண்டி ஓடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி எண்ணமுள்ள இன்னும் 2 பேர் மற்ற பகுதியில் இருந்தும் அதே இடத்துல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய சுதந்திரம் ஆபத்தில் முடியுமா முடியாதா? அப்போ அங்கே நம்மளை காப்பாற்றினது எது? மனசுலேருந்து வருதா இல்லையா? அங்கே எது நம்மளை காப்பாற்றும்? சுதந்திரம் நம்மளை ஆபத்துக்குள்ள தள்ளியிருக்கோம். கரெக்டா இல்லையா? நான் கேட்க கேள்வி புரியுதா? அப்போ எது நம்மளை காப்பாற்றும்? அதிகாரம் நம்மளை காப்பாற்றும். அப்படின்னா அதிகாரம் சுதந்திரத்துக்குள்ள அவசியம் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் அதிகாரத்துக்குள்ள வாழ கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதிகாரத்தை நாம் எதிர்க்கவில்லை, நமக்கு தெரியும். அதனால தான் சுதந்திரம் இருக்குன்னு தெரிஞ்சு 30 தான் போகணும்னு தெரிஞ்சாலும் கார் வாங்குகிறோம். அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் திருடுதனமாக இங்கேயே ஓட்டுறோம் ஸ்பீடாக. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கங்கே சிரிப்பு வரும்போது ஏதோ கொஞ்சம் எங்கேயோ இடிக்குது. அது செய்யவே கூடாது. ஆமாம், 30னா 30, 50னா 50. அவங்க ஒரு கிரேஸ் ஸ்பீட் கொடுக்குறாங்க, 3 கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா. ஆமாம், நீங்கள் வந்து 3x3x3x3x3 போயிட்டு அப்படி போகக்கூடாது. ஆமாம், நம்ம நிறைய நேரத்தில் இதெல்லாமா கர்த்தர் பாப்பார்னு யோசிக்கக்கூடாது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேக இடத்துல ஆண்டவர் அதிகாரம் வைப்பார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து பாருங்கள், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து பாருங்கள். நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன்னா, இந்த ஊரில் லைசன்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணணும்? குறைஞ்சபட்சம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் போகும்? 3000 euros. ஓகே, 3000 euro வேண்டும், 3000 euro வேண்டும். சரி, மேக்ஸிமம். சில பேர் இன்னும் ஜாஸ்தியெலாம் பண்ணுறாங்களே. எவ்வளோ வரைக்கும் கட்டியிருக்காங்க? 5000 வரைக்கும் நடந்திருக்கு. உண்மை தான் சிஸ்டர் சொல்கிறது. நான் இதே யூரோப்பியன் லைசன்ஸு நான் 51 யூரோக்கு எடுத்தேன். 51 யூரோக்கு எடுத்தேன். என்னுடைய கோதுக்கு நான் வந்து 16 யூரோ கட்டினேன். என்னுடைய பெர்மிக்கு 35 யூரோ கட்டினேன். 51 யூரோ செலவு பண்ணேன். 2013 நான் எடுத்தேன். நானே படிச்சுக்கிட்டேன், கிளாஸ்க்கு போகல. எனக்கு 2 அட்டெம்ப்ட் கொடுத்தாங்க. முதல் அட்டெம்ப்ட்லேயே ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். கோதுலையும் சரி பெர்மிலையும் சரி முதல் அட்டெம்ப்ட்லேயே கிடச்சிது. 51 யூரோ கொடுத்து 10 வருஷம் லைசன்ஸ் முடிச்சு அடுத்த லைசன்ஸையும் ரினியூ பண்ணிட்டேன் 2024. இதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன். இந்த ரகசியம் நீங்கள் ஏற்றுக்கொள்றதும் கொள்ளாத உங்களோட கையில். மெட்ராஸில் நான் இருந்த வட சென்னையிலேருந்து நான் ரெக்கார்டிங்காக மற்ற இடங்களுக்கு போகும்போது நிறைய நேரங்களில் பைபாஸ் ரிங் ரோடு பயன்படுத்துவேன். இங்கே இருக்கிற மாதிரி இங்கே வந்து பெரிஃபெரிக்கு வந்து இன்னர் ரிங் ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. ஃபாசிலியன் ஒன்று இருக்குது, தெரியுமான்னு தெரியாது உங்களுக்கு எத்தனை பேருக்கு? என்சாங் தெரியுமா உங்களுக்கு? அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது மெட்ராஸில். அந்த அவுட்டர் ரிங் ரோடு வழியாக என்ன பண்ணுவேன்னா, நான் பைக்கில் போவேன். நிறைய தடவை பைக்கில் போவேன், ரெக்கார்டிங் அதுக்கெலாம் பைக்கில் போவேன். அந்த பைபாஸ் ரோட்டில் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய நேரத்தில் ரொம்ப ஹெவி கண்டெய்னர் பெரிய பெரிய ட்ரெய்லர் எல்லாம் லாரி எல்லாம் வரக்கூடிய இடம். அது மிகவும் ஆபத்தான ஒரு இடம். அங்கே நிறைய ஆபத்து இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, சிட்டி லிமிட்டுக்குள்ளேயும் அது வருது. ஆனால் அது ரிங் ரோடாக இருக்கிறனால நிறைய புதுசாக என்ன பண்ணாங்கன்னா டிராஃபிக் லைட்லாம் போட்டாங்க. டிராஃபிக் லைட் போட்டாலும் நம்ம ஊர் மக்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்ரீலங்கா இந்தியாலாம் அதில் வித்தியாசமே கிடையாது. எனக்கு தெரிஞ்செல்லாம் ஒன்று தான். நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா கூட பரவாயில்லை, மெட்ராஸ் ரொம்ப மோசம். நான் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கேன். மெட்ராஸ் ரொம்ப மோசம், உண்மையை சொல்லிடுறேன். நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவார், மெட்ராஸ் பெரிய கிராமம் ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர். உண்மைதான், அது அப்படி தான். இந்த மெட்ராஸில் சிக்னல் இருந்தாலும் அங்கே பக்கத்தில் போலீஸ் இருக்கணும். போலீஸ் இல்லையா, சிக்னல்லாம் மதிக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. நிறைய விபத்துகள் நடந்திருக்குங்க. என்றைக்கு ரோமர் 13:1, ரோமர் 13ஆம் அதிகாரம், அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்க வேணும், அதிகாரம் எல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு என்னைக்கு நான் படித்தேனோ, நான் என்ன பண்ணேன்னா சிக்னலில் போய் நிற்பேன். அங்கே காக்காயி குருவி இல்லைனா கூட, அது நைட்டுனா கூட என்ன பண்ணுவேன்னா நிற்பேன். அது மழை நல்லா அடித்தாலும் நிற்பேன். பைக்கில் போனால் சொல்கிறேன்,
ஒதுங்கியாவது நிற்பான். ஏன்னா நடுவில் நின்னா கண்டிப்பாக எவனா வந்து இடிப்பான், தெரியும். அந்த மாதிரி ஒரு இடம். நான் சொல்கிறது என்றைக்கோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஏதோ ஒரு சிக்னல் 2 சிக்னல் இல்லை, 2 மணி 3 மணிக்கு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு காரில் வர நாட்களில் சிட்டிக்குள்ளே சிக்னலில் நிற்பேன். பின்னாடி இருக்கவங்களாம் ஹார்ன் அடிச்சு டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிடுவாங்க. நான் வந்து சரி என்ன தான் ஹார்ன் அடிக்கணும், அதுவே அவனுக்கு டென்ஷன் ஆகட்டும் அப்படின்னு விட்டு உட்காந்துருப்பேன். நான் உண்மையாக சொல்கிறேன். இப்படியெல்லாம் அந்த சிக்னல் ரெஸ்பெக்ட் பண்ணினேன். எனக்கு ரொம்ப ஆசை ஒரு கர்டியஸ் டிரைவிங் செய்யணும், ஒரு கார் ஓட்டும் போது ஒரு பைக் ஓட்டும் போது ஒரு டிசிப்ளினோட ஓட்டணும்னு எனக்கு ஆசை. ஆனால் நம்ம ஊர் அப்படிப்பட்ட ஊர் கிடையாது. அங்கே அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஊர் இங்கே வந்து ஹார்ன் அடிச்சா டென்ஷன் ஆவாங்க. நீங்கள் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வந்து பாருங்களேன், ஏன் ஹார்ன் அடிக்காம வர பக்கத்தில் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஆனால் அந்த இடத்துல நான் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்ததுனால நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் அந்த டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். டிராஃபிக் ரூல் மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த டிராஃபிக் ரூல் சொல்கிறேன், இதை பண்ணியிருக்கிறேன். அந்த நாட்களுக்கு பிறகு யூரோப்பில் வந்தது பிறகு பெல்ஜியமில் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் எனக்கு லைசன்ஸ் கொடுக்கும்பொழுது பெரிய காசில் வெறும் 50 செலவில் ஆண்டவர் எனக்கு லைசன்ஸ் கொடுத்தார். அதையும் இதையும் கனெக்ட் பண்ணுறேன். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா அந்த கொஞ்சத்தில் உண்மை. அந்த கொஞ்சன்றது என்ன தெரியுமா? அந்த கொஞ்சன்றது என்ன தெரியுமா? இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் யோசிக்க கூட மாட்டோம்னு நினைக்கிறோம்ல. நம்ம பெருசாக பொருட்படுத்த மாட்டோம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதில் யார் கண்டுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம்ல. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம்ல. அதுதான் அந்த கொஞ்சம். அந்த கொஞ்சன்றது உங்கள் வாழ்க்கையில் இட் இஸ் நத்திங்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அதுதான் அந்த கொஞ்சம். அதில் உண்மையாக இருக்கிறீங்களா? இதில் என்னப்பா இருக்கு? உண்மையாக இருக்கிறீங்களா? உண்மையாக இருக்கிறீங்களா? உண்மையாக இருக்கிறோமா? ஏன் உண்மையாக இருக்க வேண்டும்? அதிகாரத்துக்கு கீழே வாழ வேண்டும். நம்ம ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்கிறோம்ல. லைஃப் இஸ் மென்ட் டு பி சிம்பிள். இதெல்லாம் நிறைய பேருக்கு புரியறது கஷ்டம்தான். இது எப்போ புரியும்னு தெரியாது. 60 வயசு வரைக்கும் உழைச்ச பிறகு நிறைய பேருக்கு புரியுது. நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன், நான் கொஞ்சம் சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டேன். நான் லைஃப்பை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே எடுக்கிறது கிடையாது. ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் என்னோடய லைஃப் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, கவலையே கிடையாது. உண்மையை தான் சொல்கிறேன். ஆனால் கவலைக்கு எதுவும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கை சுற்றி இருக்குது, அதெல்லாம் பாதர் பண்ண விடுறதே கிடையாது. என்ன பெருசா கர்த்தர் பார்த்துக்கொள்வார், பிரச்சனையே கிடையாது. ஆமாம், என் பேரில் இந்த தரிசனத்தில் ஒன்றுமே கிடையாது. இந்த நான் தங்குற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீட்டில் 7 பேர் ஷேரிங்கில் இருக்கிறோம். அதில் ஹாலில் தங்கியிருக்கிறேன். 3 பேர் ஷேரிங்கில் நான் ஒருத்தனாக இருக்கிறேன். என் பேரில் ஒன்றும் கிடையாது. பேங்க்கில் சேவிங்ஸ் கிடையாது. என் பேரில் கார் கிடையாது. என் பேரில் வீடு கிடையாது. ஆனால் என் வாழ்க்கையில் குறைவே கிடையாது. எனக்கு நாளைக்கு பற்றி கவலையே கிடையாது. ஐ எம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பை த கிரேஸ் ஆஃப் காட். மினிஸ்ட்ரி லேபிள் கிடையாது, வேறு ஒரு ஆர்கனைசேஷன். ஆனால் கர்த்தர் எனக்கு தரிசனம் அதே தரிசனத்தை வச்சதுனால அந்த மினிஸ்ட்ரியோட இறஞ்சி நான் செய்கிறேன். என் பேரில் மினிஸ்ட்ரியும் கிடையாது. இன்றைக்கி நாளைக்கு தெரியாது எப்படின்னு. இன்றைக்கி வரைக்கும் என் பேரில் மினிஸ்ட்ரியும் கிடையாது. ஐ எம் ஹாப்பி, சந்தோஷமாக வாழ்கிறேன். ஓடி ஓடி ஏதாவது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. பேஷனுக்காக ஓடுறேன். மக்களுக்காக, ஆத்மாக்காக என்னோட உள்ளம் இருக்குது. அந்த பேஷனுக்காக ஓடுறேன். கர்த்தர் கொடுத்துருக்குற அந்த மந்தைக்காக ஓடுறேன். அந்த மந்தைக்கு என்னால் என்ன முடியும் செய்கிறேன். சில நேரத்தில் குடும்பங்களை விட்டு ஓட வேண்டியது இருக்குது, பிள்ளையை பார்க்காம ஓட வேண்டியது இருக்குது, தூக்கத்தை பார்க்காம ஓட வேண்டியது இருக்குது. ஆனால் பேஷன் என்ன ஓட வைக்குது. கிறிஸ்துடைய அன்பு நெருக்கி தள்ளுது, போய் செய்யன்னு சொல்லி. கஷ்டத்தினால ஸ்ட்ரெஸ்னால இல்லை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். நான் ஏன் இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னேன் தெரியுமா? லைஃப் இஸ் மென்ட் டு பி சிம்பிள். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வச்சுருக்கீங்க நாளைக்கு பற்றி யோசிச்சு பாருங்கள். உங்கள் யாருக்காவது நாளைக்கு பற்றி ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய யார் இருப்பீங்களா? வேலையில் போனால் என்ன நடக்கும் தெரியலையே, நாளைக்கு வீட்டில் தான் தெரியலையே, இந்த குடும்பத்தில் எப்படி இருக்குது, இந்த பிள்ளைய வேறு பார்க்கணும் வளர்க்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும். அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை மிகவும் வெற்றிகரமாக இருக்கும், வல்லமையுள்ளதாக இருக்கும். அந்த அதிகாரத்தை கீழ்ப்படிந்து வாழ்வது பெரிய ஆசீர்வாதம். அதை ருசித்து பார்க்கும்படி இந்த மாலை நேரத்தில் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன்.